நண்பர்களே, இந்த வருஷம் எல்லாருக்கும் தளபதிக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு ஓட்டு போறதே நாங்க விட்டுட்டோம். ஓட்டுனா என்னன்னு தெரியாத நிலைமை ஆயிப்போச்சு. ஆனா இதுக்கப்புறம் இந்த 2026ல கண்டிப்பாக தளபதி தான். விஜய்க்கு தான் போட்டேன். மக்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடணும். மக்களே தயவு செய்து நான் கையெழுத்து கும்பிடுறேன். நான் எல்லாருக்கும் எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். நான் ரசிகையா கேட்கல, மக்களுக்கோசம் கேட்கல. பெண்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வா வரணும்ன்றதுக்கோசம் நான் பேசுறேன். நல்ல ஒரு ஆட்சி வரணும். நீங்க ஒருத்தர் சொல்லலாம், நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், நான் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஒண்ணும் இல்ல, திமுக ஓட்டு போடுங்க, ரெட்டாளிக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஒரு பெண்கள் உங்க வீட்டுல ஒரு அழிவு காலம் வந்தா நீங்க அதை யோசனை பண்ணி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. அது ஒரு விளைவு என்னன்னு நீங்க பார்த்து நினைச்சு ஓட்டு போடுங்க. 23ஆம் தேதி தளபதிக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க. நான் கையெழுத்து கும்பிடுறேன். இது எனக்கு ரொம்ப 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 நான் பேசணுன்ட்டு ரொம்ப எனக்கு ஆசையா இருந்தது. என்னால பேச முடியல. ஆனா இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்ப மிக்க நன்றி நான் சொல்றேன். எனக்கு எப்பவுமே நான் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ரசிகை தான். ஆனா இது ஒரு வாட்டி தளபதிக்கு ஓட்டு போனேன்னு எனக்கு ஒரு முக்கியமான முன்னில போய் எப்பவுமே எனக்கு கிராமத்துல தான் ஓட்டு. நான் சென்னையிலேயே வாங்கினேன். இங்க நான் இந்த இடத்த விட்டுட்டு நம்ம ஓட்டு போடணும், வேற எங்கேயும் நம்ம போக கூடாதுன்னு இங்க சென்னையில ஓட்டு வாங்கினேன். இதுக்கோசமே 10,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வாங்கினேன் ஓட்டு இந்த சென்னையில. தயவு செய்து சொல்ற மக்களே, தளபதிக்கு ஓட்டு போடுங்க. இது நல்ல மக்களுக்கு நல்லது செய்வாப்புல. மக்களுக்கு ஓட்டு போடுங்க.